குர்ஆனை இறக்கும் போது இறைவன் முதன்மை செய்தியாக எதை சொல்றான்னா இக்ரா, ஓதுங்க, படிங்க. முதலாவது அறிவு சார்ந்த வார்த்தையை தான் இறைவன் சொல்கிறான். முதலாவது கொடுக்கும் போது நபிகள் நாயகத்திற்கு படிப்பீராக, ஓதுவீராக, வாசிப்பீராக, இந்த கல்வியை பற்றித்தான் முதல் செய்தியே கொடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு வாதாட ஆரம்பிக்கும் போதே சட்டத்தரணி அப்துல் காதர் அவர்களுக்கு நீதிபதி லயட், பிரிட்டிஷ் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க நீதிமன்றத்தில் வாதாடலாம், ஆனா இந்த யூனிஃபார்மோட வாதாடக்கூடாது, தொப்பி போட்டுக்கிட்டு வாதாடக்கூடாது, அதற்கு என்னுடைய நீதிமன்றம் அனுமதிக்காதுங்கிறாரு. இந்த இனவாதம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதுல 1905 இருந்திருக்குது எல்லா இடத்துலையும். இல்ல நீங்க தொப்பியை போட்டுக்கிட்டு பேசுறதா இருந்தா இந்த வழக்கை நீங்க வாதாட முடியாது, வெளியே போங்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அவ்வளவுதானே, தொப்பி காட்டி பாக்கெட்ல போட்டாச்சு, அடுத்தது சொல்லுங்க, ஈஸியா போயிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் குனிய சொன்னா பூமியிலே விழுந்துடுறாங்க நம்ம தலைவர்கள். அப்துல் காதர் வெளியே வர்றாரு, டாக்டர் கலீலை போய் சந்திக்கிறார், கொழும்பினுடைய மிகப்பெரிய போராளி அசீஸை சந்திக்கிறார், அறிஞர் சித்திலப்பையை சந்திக்கிறார், டிபி ஜாயாவை சந்திக்கிறார். நம்முடைய அத்தனை தலைவர்களும் ஒன்று கூடுகிறார்கள். துருக்கி தொப்பி போராட்ட கமிட்டி என்ற ஒரு கமிட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த கமிட்டி ஒரு முடிவெடுக்கிறது, இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தில் தொப்பி போட்டுக்கிட்டு வாதாடக்கூடாது என்று லயட் சொல்லும் போது தலையை பணிச்சுக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னா அடுத்ததாக என்ன நடக்கும்? அன்னைக்கே யோசிக்கிறாங்க நம்முடைய தலைவர்கள். இன்னைக்கு விட்டோம்னா இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு 70 வருஷத்துக்கு பிறகு வந்து அபாயா போடாதம்மா, அலையில துண்டு போடாதம்மா, நாங்க சொல்லாத, இதெல்லாம் சொல்லுவாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் என்ன எல்லாம் சொன்னாங்களோ அதை அப்ப ஊகிக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி கொடுக்கறது சதகத்துல் ஜாரியா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ் புக் வாங்கி கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஷூ கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, மதரசாக்கும் பள்ளிவாசல்களுக்கும் கொடுக்கிறதும் சதகத்துல் ஜாரியா. ரெண்டுமே கல்விக்குரியது. ஆனா அதை மட்டுமே நம்ம முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறோம். அடுத்த பக்கம் இதை யோசிங்க, நம்மள PhD உருவாக வேண்டும், நம்மிலே டாக்டர்கள் உருவாக வேண்டும், நம்மிலே உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு டிபி ஜாயா ஜாஹிரா கல்லூரி இந்த பாடசாலையினுடைய பெயரை கேட்கும் போதே பாடசாலையின் முக்கியத்துவமும் இஸ்லாமியர்களுடைய கல்வியின் தாகமும் தெரிகிற அளவுக்குண்டான ஒரு பெயராக நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இலங்கை இஸ்லாமியர்களுடைய வரலாற்றில் ஒரு சில முக்கியமான தலைவர்கள் எப்போதும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சமூகத்திற்கும் சேவையாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலே ஒருவர்தான் டிபி ஜாயா அவர்கள். அவருடைய பேரில் தான் இந்த பாடசாலை செயல்பட்டு வருகிறது. அவருடைய பேர்ல இந்த பாடசாலை செயல்பட்டு வந்தாலும் 1921 என்று நினைக்கிறேன் கொழும்பு ஜாஹிரா கல்லூரிக்கு பிரின்சிபாலாக, அதிபராக நியமிக்கப்படுகிறார். டிபி ஜாயானாலே கல்வித்துறைக்கு சேவையாற்றியவர் என்றுதான் முழுமையாக அறியப்படுகிற அளவுக்கு கல்வி சேவை உச்சமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அலுத்கம, மாத்தல, அதே போன்று புத்தளம், இந்த 3 நகரங்களிலும் ஜாஹிரா கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு டிபி ஜாயா தான் காரணமாக இருந்தார். இவருடைய முயற்சியில தான் அந்த நகரங்கள்ல கல்முனையில, கம்பளையில ஜாஹிரா கல்லூரிகள் இருக்கிறது. அலுத்கம, மாத்தல, புத்தளம் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஜாஹிரா கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கு மிக ஒரு உந்துதலாக காரணமாக இருந்தவர் டிபி ஜாயா அவர்கள். அதே மாதிரி தான் கொழும்பு ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிக்கப்படுகிற போதும் ஜாஹிரா கல்லூரி மதரசத்து ஜாஹிரா என்கிற பெயரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு ஆன்மீக பிளஸ் உலக கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று இலங்கை இஸ்லாமியர்களுக்கும் குறிப்பாக கொழும்பு முஸ்லிம்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக ஜாஹிரா கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய தொடராக டிபி ஜாயா ஜாஹிரா கல்லூரி என்கிற பெயர்ல இந்த கல்லூரியும் செயல்படுவது என்பது மிக முக்கியமானது. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, நம்ம வாழக்கூடிய இந்த கொழும்பு நகரம் ஒரு பெருநகரம், நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கிறது. இந்த நகரத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் லேசாக கிடைக்கும். மருத்துவம் லேசாக கிடைக்கும், கல்வி லேசாக கிடைக்கும், போக்குவரத்து லேசாக கிடைச்சிரும், எல்லாமே லேசாக கிடைச்சிருமா இல்லை? ஏன்னா ஒன்று ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் சிட்டியில தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால கிடைக்க வேண்டியதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கக்கூடிய கொழும்பிலே வாழக்கூடிய கொழும்பு முஸ்லிம்களுடைய கல்வி நிலை என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இலங்கை இஸ்லாமியர்களுடைய கல்வி தரத்தில் ஒரு PhD முடிச்சவங்க ஏதாவது ஒரு துறையில ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா நிச்சயமாக கொழும்பிலே பிறந்து வளர்ந்தவர்கள்
அந்த 1000ல் 10 பேர் இருந்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு கொழும்பினுடைய கல்வி நிலை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு புறம் கவலைக்குரியது, மறுபுறம் ஏமாற்றத்திற்குரியது. எல்லாவற்றையும் தாண்டி ஏன் நம்மால் முடியாமல் இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கல்வியில கொழும்பு முஸ்லீம்கள் மற்ற ஏரியாக்கள்லையும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். ஒரு கேபிட்டல் சிட்டியில் நம்ம எப்படி இருக்கணும், அதை தாண்டி நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பேர் சொல்லுகிற அளவில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் பட்டியலில் எத்தனை நம்முடைய சமூகத்தை சேர்ந்த பாடசாலைகள் இடம்பெறுகிறது என்கிற கேள்வி எழுதா இல்லையா? ஒரு போட்டின்னு வந்துட்டா அல்லது ஒரு பரீட்சைன்னு வந்துட்டா எல்லா கல்லூரிகளோடு மோதுகிற அளவுக்கு நம்முடைய தரம் இருக்கிறதா? கொழும்புல ஒரு ஸ்கூல்னா ஆனந்தா காலேஜை சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஎஸ் சேனாநாயக்க காலேஜை சொல்லுவாங்க, இல்லைன்னா ராயல் கல்லூரியை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேர் சொல்லுகிற இடத்துல நாட்டுக்குள்ள ஒரு 10 முஸ்லிம்களுடைய இந்த கல்லூரிகளும் கல்வியிலே முன்னணியில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கு நிகராக நமக்கு சொல்ல முடியலை. காரணம் என்னன்னா, நாம் இந்த கல்வியினுடைய தேடல், கல்வியினுடைய தாகம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. எனவே கல்விக்கான முன்னுரிமை நம்ம கூடுதலாக கொடுக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹிரா குகையில சென்று தியானத்தில் ஈடுபடுவார்கள். அங்க இருந்த மக்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் வெறுத்து போய் குகையில ஒதுங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வஹி தூது செய்தி அனுப்புகிறான். அந்த முதலாவது அனுப்புகிற தூது செய்தி என்ன செய்தியா இருந்திருக்கனே? நீங்க தொழுங்கன்னு இருந்திருக்கனே, அல்லது நோன்பு பிடிங்கன்னு இருந்திருக்கனே, இல்லைன்னா ஹஜ்ஜி செய்யுங்க, வேறு இபாதத்து சார்ந்த எதையாவது ஒன்றைத்தான் முதல் செய்தியாக இறைவன் சொல்லுவான் என்றுதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் குர்ஆனை இறக்கும் போது இறைவன் முதன்மை செய்தியாக எதை சொல்றான்னா இக்ரா, ஓதுங்க, படிங்க. முதலாவது அறிவு சார்ந்த வார்த்தையை தான் இறைவன் சொல்கிறான். முதலாவது கொடுக்கும் போது நபிகள் நாயகத்திற்கு படிப்பீராக, ஓதுவீராக, வாசிப்பீராக, இந்த கல்வியை பற்றித்தான் முதல் செய்தியே கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் இஸ்லாம் படிப்புக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும். தொழுகையை பற்றி முதல்ல பேசல, நோம்ப பேசல, ஹஜ்ஜ பேசல, சகாத்த பேசல, எதையும் பேசல. முதலாவதாகவே படிங்க, வாசிங்க, தேடுங்க, இதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிற காரணத்தினால இந்த கல்விக்கு எந்த வகையில் அரும்பாடுபட்டாவது நாம் நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், சமூக விழுமியங்களுக்காக நின்றிருக்கிறார்கள். கொழும்பிலே நடைபெற்ற மாபெரும் புரட்சிகளில் ஒன்றுதான் 1905 செப்டம்பர்களுக்கு பிறகு கொழும்பு மரதான இப்ப இருக்கிற ஜாகிரா கல்லூரி வளாகம், மரதான ஜாகிரா பள்ளி வளாகத்தில் நடந்த துருக்கி தொப்பி போராட்டம். துருக்கி தொப்பி போராட்டம் என்பது இலங்கையில யாராலும் மறக்க முடியாத ஒரு போராட்டம். கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் லயட் என்கிற ஒருவர் நீதிபதியாக இருக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வாதாடுறதுக்கு அப்துல் காதர், அட்வொகேட் அப்துல் காதர் அவர்கள், சட்டத்தரணி அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. கோட்டு போட்டு துருக்கி தொப்பியை போட்டுக்கிட்டு போறாரு. இப்ப இருக்க நம்ம இந்த போட்டுறமே அந்த மாதிரி தொப்பி இல்லாத கொஞ்சம் பெருசா இருக்கும் துருக்கி தொப்பி. அந்த துருக்கி தொப்பியை போட்டுக்கிட்டு தான் நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு வாதாட ஆரம்பிக்கும் போதே சட்டத்தரணி அப்துல் காதர் அவர்களுக்கு நீதிபதி லயட், பிரிட்டிஷ் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க நீதிமன்றத்தில் வாதாடலாம், ஆனா இந்த யூனிஃபார்மோட வாதாடக்கூடாது, தொப்பி போட்டுக்கிட்டு வாதாடக்கூடாது, அதற்கு என்னுடைய நீதிமன்றம் அனுமதிக்காதுங்கிறாரு. இந்த இனவாதம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதுல 1905 இருந்திருக்குது எல்லா இடத்துலையும். திரும்ப திரும்ப அன்னைக்கே அப்துல் காதர் சொல்றாரு, இது என்னுடைய உரிமை, நான் தொப்பி அணிவதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தொப்பி போடுறதுல உங்களுக்கு பிரச்சனையா, எந்த சிக்கலும் இல்ல, நான் போட்டு பேசுவேன், உங்களுக்கு என்னன்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க தொப்பியை போட்டுக்கிட்டு பேசுறதா இருந்தா இந்த வழக்கை நீங்க வாதாட முடியாது, வெளியே போங்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், அவ்வளவுதானே, தொப்பி காட்டி பாக்கெட்ல போட்டாச்சு, அடுத்தது சொல்லுங்க, ஈஸியா போயிடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் குனிய சொன்னா பூமியிலே விழுந்துடுறாங்க நம்ம தலைவர்கள். அப்துல் காதர் வெளியே வர்றாரு, டாக்டர் கலீலை போய் சந்திக்கிறார், கொழும்பினுடைய மிகப்பெரிய போராளி அசீஸை சந்திக்கிறார், அறிஞர் சித்திலப்பையை சந்திக்கிறார், டிபி ஜாயாவை சந்திக்கிறார். நம்முடைய அத்தனை தலைவர்களும் ஒன்று கூடுகிறார்கள். துருக்கி தொப்பி போராட்ட கமிட்டி என்ற ஒரு கமிட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த கமிட்டி ஒரு முடிவெடுக்கிறது, இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தில் தொப்பி போட்டுக்கிட்டு வாதாடக்கூடாது என்று லயட் சொல்லும் போது தலையை பணிச்சுக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னா அடுத்ததாக என்ன நடக்கும் அன்னைக்கே யோசிக்கிறாங்க நம்முடைய தலைவர்கள். இன்னைக்கு விட்டோம்னா இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு 70 வருஷத்துக்கு பிறகு வந்து அபாயா போடாதம்மா, தலையில துண்டு போடாதம்மா, நாங்க சொல்லாத, இதெல்லாம் சொல்லுவாங்க. கடந்த ஆட்சி காலங்களில் என்ன எல்லாம் சொன்னாங்களோ அதை அப்ப ஊகிக்கிறாங்க. ஊகிச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டா
துருக்கி தொப்பி வேண்டும். நாங்க போட்டுத்தான் மார்க்கத்தில் தொப்பி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது. நாங்க எங்க உரிமை ஆடையாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்க எப்படி தடுப்பீங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் நாட்டின் மாவட்ட தலைநகர்கள் எல்லாவற்றிலும் போராட்டங்கள் நடக்கிறது. அப்ப ஃபேஸ்புக் இல்ல, டிவி இல்ல, ரேடியோ இல்ல, அப்ப இருந்தது பத்திரிகை மாத்திரம். அப்பவே நம்ம சமூகத்துக்கு 2 ஊடகங்கள் இருந்தது. முஸ்லிம் நேஷன் இருந்தது, சித்திலப்பை அவர்கள் உருவாக்கிய பத்திரிகை இருந்தது. இந்த 2 பத்திரிகையிலையும் தொடர்ந்து இதை பத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டங்களுக்கு நீங்க கலந்து கொள்ளணும்னு மக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கும் கொழும்புல சுவடிகள் திணைக்களம் இருக்குது. டெக்னிக்கல் ஜங்ஷன், டெக்னிக்கல் ஜங்ஷனுங்கிறது அவர்கள் டெக்னிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. டெக்னிக்கல் ஜங்ஷன் தெரியும். அந்த காலேஜில் என்ன இருக்குது, என்ன படிக்கலாம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சுவடிகள் திணைக்களம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்றது தெரியாது. காலாகாலமாக கொடுக்கப்பட வேண்டிய வரலாறுகள். கொழும்புல எங்க திரும்பினாலும் நம்ம வரலாறு தான் பார்க்க முடியும். நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற வாசலிலே இருக்கக்கூடிய அந்த கிளாக் டவர் நம்மாக்கள் கட்டினது. கொழும்பின் அழகை இன்றைக்கும் பிரதிபலிக்கக்கூடியது. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா கோல்ஃபேஸ் ஹோட்டல் இருக்குது. கோல்ஃபேஸ் ஹோட்டலுக்குள்ள மாக்கார் சார் உள்ள போறாரு. துருக்கி இதே மாதிரி துருக்கி தொப்பியை போட்டு கோட்டை போட்டு சாரத்தை கொடுத்துட்டு போறாரு. சாரம் கொடுத்து கோட் போட்டு துருக்கி தொப்பி போட்டுக்கிட்டு உள்ள வராதண்டாங்க. என்னுடைய ட்ரெஸ்ஸுப்பா, நான் ஏன் உள்ள வர வேணாமுங்கிறீங்க? நான் இப்படி தான் வருவேனுங்கிறாரு. இல்ல வரக்கூடாது. அவனுக்கு மாக்கார்னா யாருன்னு தெரியல. அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் தாளை விரிச்சு போட்டு 5 கிலோமீட்டருக்கு நடப்பாரு. அவ்வளவு கோடீஸ்வரர். ஒரு வார்த்தை உள்ள உனக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு இப்படி போக முடியாதுண்டாங்க. வெளியே வந்து அந்த கோல்ஃபேஸ் ஹோட்டலுக்கு எதிராகவே கட்டிய ஹோட்டல் தான். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கட்டிடம். அதுக்கு போட்டியாகவே கட்டினார். என்ன உள்ள விடல. நான் தனியா ஹோட்டல் கட்டி என் ஹோட்டலுக்குள்ள நான் போய்க்கிறேன்னு போனாரு. இது நடந்தது. இன்றைக்கு இருக்கிற மும்தாஜ் மஹால் முன்னாள் சபாநாயகர் இல்லம் இப்ப காட்சிக்கு வச்சிருக்காங்க. இந்த மும்தாஜ் மஹால் தான் இலங்கைக்கு எலிசபெத் மகாராணி வரும்போது எங்க தங்க வைக்கிறது? எலிசபெத் மகாராணிய தங்க வைக்கிறதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இடம் இல்லைங்க. மகாராணியை தங்க வைக்க எங்க தங்க வச்சாங்க? மும்தாஜ் மஹால்ல தங்க வச்சாங்க. அப்துல் ரஹ்மான், MC அப்துல் ரஹ்மான் அவருடைய பரம்பரைக்குரியது. அங்க தங்க வச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற பொருள்ல கணத்தை MC அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய குதிரை மேய்க்கிற இடமாக இருந்தது. அள்ளி கொடுத்தாரு வச்சுக்க. இப்படி நான் ஒரு பட்டியலை விடிய சொல்லுவேன். கொழும்புல நீங்க எங்க திரும்பினாலும் நம்முடைய அடையாளம் இருக்கிறது. நம்ம மக்களுடைய போராட்டம் அங்கே தெரியும். அப்படிப்பட்ட போராளிகள் துருக்கி தொப்பிக்காக கமிட்டியை போட்டு நாட்டின் மாவட்ட தலைநகரங்கள் எல்லாவற்றிலும் போராட்டத்தை நடத்தினார்கள். எல்லாம் கொழும்புக்கு வாங்கினாங்க. கொழும்புக்கு வரணும், துருக்கி தொப்பி உரிமை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இறுதியாக கொழும்பிலே ஜாகிரா கல்லூரி, ஜாகிரா மாஸ்க் பள்ளி இருக்குதா இல்லையா, அதுல இப்ப இருக்கிற இடத்துல அந்த இடமெல்லாம் குறைவா இருக்கும். கிட்டத்தட்ட முஸ்லிம் நேஷன் பத்திரிகையினுடைய தகவல் பிரகாரம் சுவடிகள் திணைக்களத்தில் நீங்கள் பார்க்க முடியும், இஸ்லாம் மித்திரனில் பார்க்க முடியும். இப்பவே 30,000 பேர் திரண்டார்கள். இது 2015 இல்ல, 2020 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு வந்த கூட்டம் இல்ல, டிவில சொல்லி டிஜிட்டல்ல சொல்லி சேர்த்த கூட்டம் இல்ல, ஒரு அரசியல் கட்சி கூட்டிய கூட்டம் இல்ல. ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியில எந்த ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சியும் கூட ஒரே இடத்தில் 30,000 பேரை திரட்டியது கிடையாது. ஆனா 1905 கலம்போ ஜாகிரா மைதானத்தில் இது எங்க உரிமை, இதுக்கு நீங்க வந்துதான் ஆகணும்னு 30,000 பேரை திரட்டினார்கள். அப்பவும் லயட்டு விட்டு கொடுக்கல. அரையலாண்டா கடைசியில என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இங்க இருந்து தலைவர்கள் கிளம்பி பிரிட்டிஷுக்கு போய் UK கோர்ட்ஸ்ல, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு அந்த கோர்ட்ல வழக்கு பேசி வென்றெடுத்து விட்டு வந்தார்கள். இன்னைக்கும் ஒரு சட்டத்தரணி நினைத்தால் தொப்பியை போட்டுக்கிட்டு போய் ஆஜராகி கேஸ்ல பேச முடியும். இன்னைக்கும் அந்த உரிமை இருக்குது. எதனால கிடைச்சது? அறிவு, நாலேஜ். சட்டம் துறை படித்தவர்களுக்கும் சட்டம் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு நம்மாக்கள் படிச்சிருந்தாங்க. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை எல்லா துறைகளிலும் வளர்த்தெடுக்க வேண்டும். குறிப்பாக கொழும்பு வாழ் இஸ்லாமிய சமூகம் அதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் தான் இந்த சிலேவையில் SIPL. இந்த பசங்க இந்த அனாஸ் மந்திரி துமார இந்த செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டு துறையில் நிறைய விளையாட்டு போட்டிகளை நடத்துறது, பிள்ளைகள் அந்த வழிக்கு எடுக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு துறையில் பிள்ளைகள் அந்த லைனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா போதையை நோக்கி செல்வார்கள், வேற வழி தவறுகிற செயல்பாடுகளுக்கு செல்வார்கள். போகாமல் தடுக்கணும்னா உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, வந்து விளையாடு. ஃபுட்பால் பிடிக்குமா, வந்து விளையாடு. கம்ப்யூட்டர் தெரியுமா, ஐடியில் போய் படி. உனக்கு என்ன பண்ணணும், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணித்தர்றோம். இப்படி எல்லா பக்கமுமே நம்ம முனைப்பு காட்டணும். பள்ளிவாசல்கள் இதில் குறிப்பாக கவனம் எடுக்கணும்.
நான் சொன்னால் சில பள்ளி நிர்வாகங்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. பள்ளி நிர்வாகம்னாலே இருக்கிற மனாராவை உடைச்சி கட்டுறது, நல்லா இருக்கிற டாய்லெட்டை உடைச்சி கட்டுறதுன்னு தான் நிர்வாகங்களில் வேலைன்னு நினச்சிக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா ஒரு நிர்வாகம் வந்துட்டா அடுத்தவங்க போக்கில் கேட்பாங்க, உங்க நிர்வாகம் என்ன செஞ்சேன்னு. நாங்கள் தான் அந்த டாய்லெட்டை கட்டினோம், நாங்கள் தான் அந்த மனாராவை கட்டினோம். சவுதி அரேபியாவில் அவ்வளோ பெரிய மனாராவை கட்டுறான், பெட்ரோல்ல காசு ட்ரில்லியன் கணக்கில் வருது, அவன்கிட்ட காசு இருக்குது, கட்டிட்டு போறான். நம்ம நாட்டுக்கு இது தேவையா? நிலம் குழுனையை கட்டி போட்ட மாதிரி கதை தான். நாடு 64 பில்லியன் USD கடன்ல இருக்குது, நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கல, நிலம் குழுனை தேவையான்னு கேட்டாங்கல்ல. அது மாதிரி நாட்டில் நம்ம மக்கள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்காங்க. எனக்கு ஒரு பிள்ளை கால் பண்ணாங்க, மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். என்ன சொல்றான்னா, நாங்க பிரைவேட்டா தான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மந்த்லி 3 பேர் இருக்கிற 30,000 ரூபாய் காசு கட்ட முடியாம இருக்குது, ஏதாவது உதவி பண்ண முடியுமா? டாக்டருக்கு படிக்கிறா, அட்வான்ஸ் லெவல்ல பயோல பாஸ் பண்ணி இருக்கிறா, யூனிவர்சிட்டியில மெடிக்கல் கிடைச்சிருக்குது, 3 பிள்ளைகள் இஸ்லாமிய முஸ்லிம் பிள்ளைகள். உங்களுக்குள்ள சிரமம் என்ன? மாசம் 3 பேருக்கு 30,000, ஆளுக்கு 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் தேவை ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்ட. இந்த காசை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களின் கல்வியை தொடர முடியாது. நம்ம எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம்? நம்ம மட்டுமில்லை, நாடே இந்த புது வருஷ கொண்டாட்டம் என்று பல கோடிகளை ரோட்ல போட்டு அழிச்சிருக்கிறோம். முஸ்லிம், சிங்கள, தமிழ் எல்லா சமூகத்திலும் கஷ்டப்படுகிற குழந்தைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்விக்கு வழி தேடுகிறார்கள். அவங்களுக்கு அதை கொடுத்துட்டோம்னு சொன்னா எவ்வளவு பலன்? ஒரு நாள் இந்த புது வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் குறைஞ்சது 1000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. தித்துவா புயல்ல கேஸ் அடுப்பு இல்லாமல் இருக்கிறோம், தித்துவா புயல்ல ஒரு மெட்ரஸ் இல்லாமல் இருக்கிறோம், தித்துவா புயல்ல ஒரு பாய் இல்லாமல் இருக்கிறோம். ஆனா புது வருஷம்னு ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணுது. எத்தனை கோடிகள் யோசிச்சு பாருங்க. கரியா போச்சா இல்லையா? ரோட்ல நாசமா போச்சா இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிச்சுதான் கல்விக்கு செலவு பண்ணணும். எதெல்லாம் கிடைக்குதோ தர்மம், சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். மதரசாக்களுக்கு கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, ஸ்கூலுக்கு கொடுக்கிறது தர்மம் தான். நம்ம சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு மதரசாக்கும் பள்ளிக்கும் கொடுக்கிறது மட்டும் தான் தர்மம்னு. குர்ஆன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் தர்மம் இல்லை, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ் புக் வாங்கி கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஷூ கொடுக்கிறது சதகத்துல் ஜாரியா, மதரசாக்கும் பள்ளிவாசல்களுக்கும் கொடுக்கிறதும் சதகத்துல் ஜாரியா. ரெண்டுமே கல்விக்குரியது. ஆனால் அதை மட்டுமே நம்ம முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். அடுத்த பக்கம் இதை யோசிங்க. நம்மள PhD உருவாக வேண்டும், நம்மிலே டாக்டர்கள் உருவாக வேண்டும், நம்மிலே உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும், நம்மிலே ஊடகத்துறை ஜாம்பவான்கள் உருவாக வேண்டும். இப்படி பல பேரும் உருவாகுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து கல்விக்கு கரம் கொடுத்தால் உண்டு. எனவே அதற்கான ஒரு சிறு முயற்சியாகத்தான் இந்த வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு செலவழிக்கக்கூடிய எந்த பணமுமே ₹1 கூட எங்களுடைய பணம் அல்ல, இது எல்லாமே பொதுமக்கள் தருவது. அந்த உதவிகளைத்தான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்கூலுக்கு நாம் பண்ணுறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக மூத்தூரில் ஒரு 200 பிள்ளைகளுக்கான அந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்து இன்னும் பல இடங்களுக்கு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே பொதுமக்களுடைய பணம். நீங்கள் பிரார்த்திக்க வேண்டியது இதை தருகிற மக்களுக்காகத்தான். எனவே அந்த மக்கள் தொடர்ந்து இப்படி உதவிகளை செய்கிற போதுதான் நம்முடைய சமூகம் கல்வியிலே முனைப்பு காட்டும். அப்படி கல்வியில் முனைப்பு காட்டக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நாம் கட்டமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.